கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 21ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தீபாவளியன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூரிலும் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கொட்டித்தீர்த்த கனமழையால் தேனி, முல்லை பெரியாற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. குடியிருப்புகள் மற்றும் வயல்வெளிகளை சூழ்ந்த வெள்ளத்தால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தொடர் மழையால் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர்மட்டம் 66 அடியை எட்டியுள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை, தஞ்சை, ராமநாதபுரம், மதுரை உள்ளிட்ட நகரங்களில் புத்தாடை வாங்க கடை வீதிகளில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். சென்னை தியாகராய நகரில் கொட்டும் மழையிலும் பொதுமக்கள் புத்தாடை வாங்க ஆர்வம் காட்டிய நிலையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குழந்தைகளுடன் வந்து விதவிதமான பட்டாசுகளை வாங்கிச் செல்கின்றனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி தமிழகம் முழுவதும் இனிப்பு விற்பனை களை கட்டியுள்ளது. பொதுமக்கள் குடும்பத்துடன் வந்து வாங்கிச் செல்கின்றனர். தீபாவளி பண்டிகை எதிரொலியாக மதுரை, சங்கரன் கோவில் உள்ளிட்ட மலர் சந்தைகளில் மல்லிகைப்பூ 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிச்சிப்பூ 1500 ரூபாய்க்கும், முல்லை 1400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஏராளமான சொந்த ஊரை நோக்கி கடந்த 2 நாட்களாக படையெடுத்ததால் சென்னையில் வழக்கத்தை விட போக்குவரத்து நெரிசல் குறைந்து காணப்படுகிறது. தாம்பரம் GST சாலையில் பெரிதாக எந்த நெரிசலுமின்றி வாகனங்கள் செல்கின்றன. தீபாவளி பண்டிகையை குடும்பத்துடன் கொண்டாட ஏராளமானோர் பெங்களூருவிலிருந்து தமிழகம் வரும் நிலையில் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. தீபாவளியை கொண்டாட ரயில்கள் மூலம் 10 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணித்துள்ளனர். மீண்டும் சென்னை திரும்ப கூடுதலாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே பயனர் ஆலோசனை குழு உறுப்பினர் ஜாஃபர் அலி தெரிவித்துள்ளார். தீபாவளி விடுமுறை முடிந்ததும் நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். பருவமழை தொடங்கியதால் நவம்பர் மாத பொருட்களை முன்கூட்டியே அக்டோபரிலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் 1353 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் உள்ளன. பாதிக்கப்படும் இடங்களுக்கு 4 நிமிடங்களில் ஆம்புலன்ஸ்கள் செல்லும் வகையில் சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி மருத்துவமனைகளில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் பணியில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மருத்துவ அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. தங்கம் விலை காலையில் 2000 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 12000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? ஊழல்வாதிகள் பாஜக கூட்டணிக்கு வந்தபின் வாஷிங் மெஷினில் வெளுப்பது எப்படி எனவும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். GST சீர்திருத்தத்தால் சாமானிய மக்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் தீபாவளி பரிசு மக்களை சென்றடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். GST சீர்திருத்தத்திற்கு பின் எலக்ட்ரானிக் பொருட்களின் விற்பனை புதிய சாதனையை தொட்டுள்ளது. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். GST சீர்திருத்தத்திற்கு பின் கார்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 8 நாட்களில் 1.65 லட்சம் மாருதி கார்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் மகேந்திரா கார் விற்பனை 50% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தாவேகாவினர் கட்சி சார்பில் தீபாவளியை கொண்டாடக்கூடாது என தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தீபாவளி கொண்டாட்டம் கைவிடப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருப்போம் என தாவேகா தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். சட்ட அனுமதி கிடைத்ததும் நிச்சயமாக அனைவரையும் சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையை தாவேகா வழங்க தொடங்கியுள்ளது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினரின் வங்கிக் கணக்குகளில் தலா 20 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிய விஜய்க்கு நன்றி தெரிவிப்பதாக கரூர் சம்பவத்தில் 2 குழந்தைகளை இழந்த பெண் கூறியுள்ளார். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் குழந்தைகளுக்கு ஈடாகாது என்று கூறிய அவர், விஜய் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். சார் கட்சிக்கு போய் அந்த இடத்துல என் பிள்ளைங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க. இப்போ அந்த நிவாரண தொகை உங்களுக்கு வந்துருச்சுங்களா? இப்போ இது வந்திருக்குது, 20 லட்சம் வந்திருக்கு. எவ்வளோதான் இது பண்ணாலும் இதுக்கு என் குழந்தைங்களுக்கு ஈடாகாது. அவர் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவர் போட்டு விட்டுருக்குறாரு. ஒரு முறைதான் வாழப்போகிறோம், எதற்காக பயப்பட வேண்டும் என தாவேகா தலைவர் விஜயின் தந்தையும் இயக்குனருமான S.A. சந்திரசேகர் பேசியுள்ளார். சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2 வருடம் முன்பு வரை நான் எந்த கட்சியிலும் கிடையாது, ஆனால் இப்போது தாவேகாவில் இருக்கிறேன் என்று கூறினார். இப்போ நான் தாவேகா இல்லைன்னு சொல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த கட்சியிலும் இல்லை. ஆனால் எனக்கு அறிஞர் அண்ணாவை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், கலைஞரை பிடிக்கும். விஜயுடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்பது குறித்து பொங்கலுக்கு பின் தெரிவிக்கப்படும். அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். தீபாவளி விடுமுறை தினங்களான அக்டோபர் 20, 21 மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்தவரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். மரக்கிளையை பிடித்தபடி நெஞ்சிருந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி பத்திரமாக அழைத்து வந்தனர். நெல்லையில் கனமழை காரணமாக வீடு இடிந்து விபத்து ஏற்பட்டது. இடிபாடுகளில் சிக்கி 75 வயது மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். லக்னோவில் தயாரிக்கப்பட்ட முதல் பிரம்மோஸ் ஏவுகணை ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. 300 கோடி ரூபாயில் லக்னோவில் பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு மையம் அமைந்துள்ள நிலையில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஏவுகணையை அர்ப்பணித்தார். பாகிஸ்தானின் ஒவ்வொரு அங்குலத்தையும் பிரம்மோஸ் ஏவுகணையால் தாக்க முடியும் என மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் பார்த்தது வெறும் ட்ரைலர் தான் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். டெல்லியில் எம்பிக்கள் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படாத நிலையில் தீ விரைந்து கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தீபாவளியை முன்னிட்டு உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் ராமரின் வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆயிரக்கணக்கான விளக்குகளை ஏற்றி பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தீபாவளியை முன்னிட்டு டெல்லியில் உள்ள கடமை பகுதியில் லட்சக்கணக்கான விளக்குகளை ஏற்றி பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா, அமைச்சர்கள் பங்கேற்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கோர்ஜா பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பாமாயில் எண்ணெய் கொண்டு தயாரித்த 10 குவிண்டால் பன்னீரை பறிமுதல் செய்து அளித்தனர். ஆப்கானிஸ்தானில் ஒர்கோன் மாவட்டத்தில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் உள்ளூர் அணி கிரிக்கெட் வீரர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதல்களுக்கு உரிய பதிலடி கொடுப்பது ஆப்கானிஸ்தானின் உரிமை என தாலிபான் அரசு தெரிவித்துள்ளது.
பாகிஸ்தானை தொட்டால் பதிலடி பயங்கரமாக இருக்கும் என்று பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அணு ஆயுதம் இருக்கும் வரை போர் சூழல் ஏற்படாது என்றும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ஆப்கானியர்கள் தாய் நாட்டிற்கு செல்லுமாறு பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். பழைய உறவுகளின் சகாப்தம் முடிந்துவிட்டதாக கூறிய அவர் பயங்கரவாதிகளுக்கு காபூல் உதவுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். வங்கதேச நாட்டின் டாக்கா சர்வதேச விமான நிலையத்தின் சரக்கு முனையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. விமான சேவைகள் நிறுத்தப்பட்ட நிலையில் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் பெர்த்தில் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகிறது. சுப்மன் கில் தலைமையில் களமிறங்கும் இந்திய அணியில் முன்னாள் கேப்டன்கள் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இடம் பிடித்துள்ளனர். அணிக்கு வெளியே சொல்லப்படும் கருத்துக்கள் மாறுபட்டதாக இருந்தாலும் முன்பு போல்தான் ரோஹித் மற்றும் கோலி தன்னிடம் பழகுவதாக இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் கில் கூறியுள்ளார். களத்தில் தனக்கு எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் இருவரிடமும் கேட்டு அதற்கேற்ப முடிவெடுப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தீபாவளியை முன்னிட்டு வெளியான பிரதீப் ரங்கநாதன் நடித்த டியூட் திரைப்படம் முதல் நாளில் 22 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது. பைசன் முதல் நாளில் 5 கோடி ரூபாயும் டீசல் 1 கோடி ரூபாய்க்கு மேலும் வசூல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.